இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் என்ன தான் அந்த கதையில் நடக்குது அப்படிங்கிறது எனக்கே பல சமயங்களில் புரிய மாட்டேங்குது. மற்ற எல்லா சீரியல்லையுமே கூட இதுதான் நடக்குது, இதான் அந்த கதை அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அதாவது நம்ம பார்த்த சீரியல், நான் ஒரு 5-6 சீரியல் பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கரண்ட்டாகவே ஒரு 5-6 சீரியலை மேனேஜ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது கூட ஒரே ஒரு கதாபாத்திரம் தான் இருக்கிற எல்லா சீரியல்கள்லையுமே சேர்ந்து கம்ப்ளீட் மட்டி முட்டாள் தற்குறி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்காங்க. அப்படி யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அது ராகினியாக தான் இருக்க முடியும். ஒரு MBBS முடித்த மாதிரி அவங்க என்றைக்குமே நடந்துக்கிட்டதே கிடையாது. அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்க பேசுகிறது, யோசிக்கிறது எதையுமே பக்கத்தை ஒருத்தவங்க 2 பேர் சேர்ந்து கூட கூட குசுன்னு ரகசியம் பேசினா கூட கேட்காத மாதிரி தான் இருப்பாங்க. இந்த குடும்பத்தில் இவங்க எல்லாருமே பேசுகிறதான் பார்த்தா அவங்க நல்லவனுங்க மாதிரியே தெரியலையே அப்படிங்கிறத அர்ஜுன் அம்மா, அர்ஜுன், அந்த பரமன், ஜெயந்தி இவங்க எல்லாத்தையும் வச்சு ஈஸியாக யாராக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதை ராகினியை கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மக்கான ராகினியே எனக்கு என்னவோ நீங்கள்லாம் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு காரமான சாப்பாடெலாம் கொடுத்ததை வச்சு யோசிச்சு பார்த்தா இது தமிழண்ணன் தான் கடத்திருப்பார்னு தோணுது. தமிழ் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. தமிழ் தான் அதை பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு சீப்பான ஒரு மட்டமான ஒரு பிளானை தான் யார் போட்டிருக்கா அப்படின்னா தமிழ் போட்டிருக்காரு. அந்த பிளானை அவர் ஏன் போட்டாருங்கிறது அவர் தெரியவே இல்லை. அவன்கிட்ட உண்மையை வர வச்சு காட்டுறேன் அப்படின்னாரு. எந்த உண்மையும் வர வைக்கல. இவர் ஒழிஞ்சிருந்தாரு உண்மையை வர வச்சிருக்காங்க. அந்த உண்மையை நீங்கள் முதல்ல போன அன்றைக்கே அவங்க பிரியாணி சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாலே முடிஞ்சிருக்கும். என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க, ஏன் அந்த கதை இப்படி போகுது அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் சுத்தமாக புரியலன்னு வச்சுக்கோங்க. இழுத்துக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவும் டைமர் இழுத்துட்டு போகுதே தவிர அதனால் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவோ நடக்கிற விஷயங்கள் நல்லாவோ அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. இதில் வேறு வீட்லேயும் யார்ட்டையும் சொல்லாமல் இருக்க முடியல. வீட்லேயும் ஒத்துக்கிட்டு எல்லாரும் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சோப்பா சாமின்ற மாதிரி தான் இருக்குது நமக்கு. ஸோ அந்த சைட்லேயும் உடைய பிரச்சனைகள் தான். ஸோ இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா அர்ஜுனை மாட்டி விடுறதுக்கு அடுத்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பண்ணலாம் அப்படின்னு அவங்க திட்டம் போட, அர்ஜுன் பழி வாங்குறதுக்கு இப்போதைக்கு அந்த வீடியோ ஆதாரம் இருக்குது. அதனால ஏதோ வீடியோ ஆதாரத்துக்கு பயந்த மாதிரி. அதனால் நான் அதுக்கு பதிலாக வேறு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஏதாச்சும் பண்ணி அவங்க ஃபேக்ட்ரியை காலி பண்ணணும், சொத்தை அவங்க கையில் போடாமல் தடுக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட, இதில் வேறு நடுவில் கண்டிப்பாக நம்ம அண்ணன் எதுவுமே பண்ணல, அண்ணன் தான் காப்பாற்றினார் அப்படின்னா பேசாமல் அண்ணனுக்கே சொத்தை கொடுத்துடலாமா அப்படின்னு ராகினி யோசிக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த கோர்ட் ஹியரிங்க்கு அந்த கேஸ்லாம் வரும்பொழுது என்னென்ன மாதிரி அடுத்த கட்ட கலாட்டாக்கள் நடக்க போகுது. இப்போ கையில் வரதா இருந்த ஒரு கான்ட்ராக்டும் போச்சு. ஒரு கான்ட்ராக்ட் போனதுனால திருப்பி அர்ஜுன் கையில் இப்போ எந்த கான்ட்ராக்டும் கிடையாது. அதனால் அவர் திருப்பி ராகினி அனுப்பிவிட்டு ஏதாச்சும் மிச்சம் மீதி ஏதாவது கான்ட்ராக்ட் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறதுக்கு ட்ரை பண்ணுறது. அதை முடியாதுன்னு இவர் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு கதை ஒரு லூப்லேயே போகும்னு நினைக்கிறேன் ஒரே மாதிரி. ஆனால் இப்போ கதையில் ஒரு இன்ச்சு கூட நகராமல் கதை போயிட்டுருக்க போகுது. இதே மாதிரி இந்த மேகனா குழை வழக்க இவரை சேர்த்து விடுறதுக்கு எதோ பண்ண போகிறேன்னாங்க. அது நடந்த மாதிரியே தெரில. அவ்வளோதான், அப்படியே கழிவுறதெல்லாம் உள்ளே கடந்து கழுத்தி ஆப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற விட்டாங்க. ஸோ எல்லா வகையிலுமே இந்த கதையில் நமக்கு எந்த ஒரு விஷயமுமே எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்த்து பரபரப்பாக இருக்க மாதிரி இப்போ இது வரைக்கும் போகலை. இனிமேலாச்சும் போகணும்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை இந்த சொத்து விவகாரத்தையாச்சும் ஏதாச்சும் நடந்து கடைசி நிமிஷம் சொத்தெல்லாம் இவர் கொடுத்துற மாதிரி அது நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன தோணுது உங்களுக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா